த லேண்ட் ஆஃப் ரைசிங் சன், அதாவது சூரிய உதயத்தின் நாடு அப்படின்னு எந்த நாட்டை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதாங்க ஜப்பான். ஆனா ஜப்பானுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, த லேண்ட் ஆஃப் நோ. என்ன சொல்றீங்க, நோவா? ஆமாங்க, இல்ல அப்படிங்கிறது தான் இந்த நாட்டோட அடையாளம்னே சொல்லலாம். எதுக்கெல்லாம் இவங்க நோன்னு சொல்றாங்க வாங்க பார்க்கலாம். தெருவுல நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டே போறதுக்கு நோ. பொது போக்குவரத்துல சத்தமா பேசுறதுக்கும் நோ. பொது இடத்துல ஹக்கிங், கிஸ்ஸிங் இது எல்லாமே நோவே. அங்க ரயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா அங்க ரொம்ப சைலண்டா இருக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட ரொம்ப சைலண்டா தான் பேசிப்பாங்க. மக்கள் தேவையில்லாம பேசவே மாட்டாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. பொது இடங்கள்ல கியூ ஃபாலோ ஆயிட்டு இருந்துச்சு, கியூவா நிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட இவங்க பேஷன்ஸ், அதாவது அமைதியை மட்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவுமே சைலண்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. பர்சனல் ஸ்பேஸ் ரொம்பவும் மதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெஸ்டாரண்ட்ல நம்ம டிப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியா வாங்கிப்போம். ஆனா அங்கெல்லாம் டிப்ஸ், அதாவது அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எண் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அவங்க அதை மரியாதை குறைவா நினைப்பாங்க. சோ டிப்ஸுக்கும் நோ. வீடு, அப்புறம் ஹோட்டல்ஸ், கோவில்கள், சில உணவகங்கள் இது எல்லாத்துக்கும் போகணும் அப்படின்னா காலணிகள் எல்லாம் அவங்க போட்டிருக்கிற செப்பல் எல்லாத்தையுமே வெளியில என்ட்ரன்ஸ்லயே கழட்டி விட்டுறணும். சாப்பிடும் பொழுது கூட நடந்துகிட்டே சாப்பிடுறதுக்கும் நோ. ஒரு இடத்துல நின்னோ இல்ல உட்கார்ந்தோ அமைதியா சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிட்டே லிப்டுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது அந்த லிப்டோட டோர் க்ளோஸ் ஆன உடனே அவங்க பேசுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்புறம் அகைன் ஓபன் ஆகும் பொழுதுதான் ரொம்ப சைலண்டா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க. இந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ரோட கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோட் காலியாவே இருந்தா கூட கிராஸ் வாக் இல்ல அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மூவ் ஆவாங்க. அதுக்கப்புறம் குப்பை போடுறதுக்கு எல்லாமே ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். நிறைய பேர் குப்பையை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்கன்னா பாருங்க. அதனாலதான் ஜப்பான் இவ்ளோ கிளீனா இருக்கு. இதெல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும் கிடையாது. அதுதான் அவங்களுடைய கலாச்சாரம், மரியாதை, ஒற்றுமை, ஒழுங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது முதல்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த நோ தான் இப்ப ஜப்பானுக்கு சுத்தம், பாதுகாப்பு, அமைதி இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான காரணம். சப்போஸ் ஜப்பான்ல இருக்கிற மாதிரி நம்ம இந்தியாலும் இதே மாதிரி ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லன்னா அதுக்கும் நோ 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 அப்படின்னு நோக்கே நோ போட்டு முடிச்சிடுவீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.